செஞ்சு தரேன் அப்படின்னு அந்த பிள்ளைகளே சொல்லுவாங்க. இது வேணுமா, நான் உதவி செய்கிறேன், நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு உதவி செய்கிறேன். எனக்கு பரிசு பேப்பரை எழுதுறதுக்காக நான் இந்த உதவி செய்கிறேன், வேற ஒரு உதவி எனக்கு செய்யணும் இப்படின்னு தான் கேட்பாங்க. எனக்கு இது ஆசையாக இருக்குது, இதை வாங்கித்தான். அதாவது ஒரு டம்ளர் தண்ணி கேட்டால் கூட எடுத்து கொடுத்து தண்ணி எடுத்து கொடுத்தேன்ல, எனக்கு நீ இந்த உதவியை செய்யணும் அந்த பையன் கேட்பாங்க. அதே மாதிரி தான் இந்த உதவிகள் வந்து செய்யக்கூடாது இல்லை, உதவிக்கு பிரதிபலனை எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். பிரதிபலன் பார்க்காம இந்த காலத்தில் நடக்கிறது எல்லாமே பிரதிபலன் பார்த்து தான் நடக்கும். ஆனாலும் மாற்றுத்திறனாளிகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய உடல் மனம் எல்லாமே பாதிக்கப்படும். இல்லை, அவங்க மாற்றுத்திறனாளிகளை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களை இழிவுபடுத்துகிறாங்க. இல்லை, உங்கள் வீட்டுக்காரருக்கு முடியாதாம்மா, அவர் நோய்க்கு வந்து படுத்துருவாராம்மா, அவர் இப்படியாம்மா அப்படியாம்மா அப்படின்னு நல்ல மனநிலையில் உள்ளவங்களையும் இது பண்ணி விட்டுருவாங்க. அவர் சோம்பேறிம்மா, என்ன சோம்பேறி, எதற்கு சோம்பேறி அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. நம்மளால் ஒரு வாழ்க்கை செய்கிறோம், அவர் சோம்பேறித்தனமாக இருப்பார், ஒரு வேலையும் செய்ய மாட்டார், என்னவும் செய்ய மாட்டார். செய்யாமல் இல்லை, செய்வாங்க, அவங்களாலையும் செய்ய முடியும். அடுத்தவங்க மனசு முன்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நானும் பல எங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒன்றுமே படிக்காத பையன்கிட்ட சொல்லுவேன், நீ சூப்பராக படிப்படா, ஃபஸ்ட் மார்க் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அவன் என்ன செய்வான், நல்லா படித்து பாஸ் பண்ணியிருக்கான். சில சமயம் சொல்லிட்டாங்க, எங்கள் ஸ்கூல்லையே பல டீச்சர்ஸ், இந்த பையன் பாஸே பண்ண மாட்டான் சார், ஏன் சார் கணக்கு பாடத்துக்கு போட்டு நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்து